இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைப் ஸ்டோரி. 1965ல ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவத்தை தான் படமா எடுத்திருக்காங்க. தமிழ் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை. பட் இப்படி ஒரு நல்ல படத்தை கரெக்டான டைம்ல மக்களுக்கு டெலிவரி பண்ணாதான் அமரன் மாதிரி ஒரு சக்சஸ் பார்க்கலாம். இந்த கதையை போயிட்டு தளபதி விஜயோட ஜனநாயகன் கூட கிளாஷ் பண்றது பெரிய முட்டாள்தனம். ஒரு நல்ல படத்துக்கு அன்வான்டட் ஃபேன் ஃபைட் அண்ட் ஹேட் கிரியேட் ஆகும். ஆடியன்ஸ் அண்ட் ரிவ்யூவர்ஸ்லாம் ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. இதை ஒரு ஹெல்தி காம்படிஷனா கொண்டு போகாம ப்ரொடக்ஷன் கம்பெனி வாண்டடா ஜனநாயகன் டீமை வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஜனநாயகன் அக்டோபர்ல இருந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா போஸ்ட்போன் பண்ண நியூஸ் வந்த உடனே பராசக்தி டீமும் நாங்களும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்றோம்னு அனௌன்ஸ்மெண்ட் விட்டது. தளபதி கச்சேரி சாங் வியூஸ் இன்ஆர்கானிக்கா இருக்குன்னு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கும்போது விஜய் ஃபேன்ஸையும் ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு கேவலமான ட்வீட், அதுல ஆர்கானிக் வியூஸ்னு போட்டது கூட ஓகே, இஃப் யூ நோ யூ நோ போட்டதெல்லாம் டைரக்ட் அட்டாக். மத்தவங்கள மாதிரி சோதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும். அப்புறம் ஜான் 14 ரிலீஸ் பண்றேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ப்ரமோஷன் டைம்ல ஜான் 10க்கு புஷ் பண்றதுன்னு மொத்த வன்மத்தையும் கக்கிட்டு இருக்காங்க. இந்த வன்மத்தெல்லாம் ஏன் எஸ்கே அலோவ் பண்றாருன்னு தெரியல. அவர் கையில எதுவும் இல்ல, இது ரெட் ஜெயிண்ட் ப்ரொடக்ஷன் டெசிஷன் சொல்லாதீங்க. இதுக்கு முன்னாடி வந்த நிறைய படத்தோட ரிலீஸ் டேட்டை சிவகார்த்திகேயன் சூஸ் பண்ணிருக்காரு. ஆர்ஆர்ஆர் கூட அவர் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோடனே அதை பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் படத்தை போஸ்ட்போன் பண்ணாரு. இப்படி இருக்கும்போது தமிழ் இண்டஸ்ட்ரியோட டாப் ஆக்டர் தளபதி விஜயோட லாஸ்ட் படம் இது. அவரோட போன படத்துல தான் என் பிளேஸையே உனக்கு தரேன்னு துப்பாக்கி எல்லாம் கொடுத்தாப்ல. ஷூட்ல சாரா சேர்த்த டயலாக் தான் துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்றது. இது நீங்க பாத்துக்குங்க சுடக்கூடாதுன்றதான் சீன் பேப்பர்ல இருந்தது. அது சாரா துப்பாக்கி வாங்கின கோட் படத்தோட அடுத்த படம் ஜனநாயகன். அந்த படத்துக்குள்ளேயே கிளாஷ் விட்டா பாத்தியாடியே, இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். பராசக்தியில 3 சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. சிவகார்த்திகேயன் சாங் ரிலீஸ் ஆனாரு, ரீல்ஸ் ஃபுல்லா வைரலா இருக்கும். பட் பராசக்தி சாங்ஸ்க்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க முக்காவாசி பேர் அந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்களான்னு கூட தெரியல. இந்த மாதிரி பராசக்தி அப்டேட்ஸ்க்கு பெரிய ரெஸ்பான்ஸ் வராததுக்கு முக்கியமான காரணம் ஒரு பெரிய ஃபேண்டமா அவங்க வாண்டடா பகிச்சிக்கிறது தான். பட் ரீசெண்டா பராசக்தியோட வேர்ல்டுன்னு ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பயங்கரமான கிரௌட் போயிட்டு இருக்கு. ஏன்னா டிக்கெட் ஃப்ரீ. சோ இந்த படத்தோட மெயின் பில்லர் கதை தான். அப்படி இருக்கும்போது கிளாஷ் விடுறது எனக்கு சரின்னு தோணல. அதுக்காக பெரிய ஹீரோஸ் கூட கிளாஸே விடக்கூடாதான்னு நான் சொல்லல. பராசக்தி கொண்டாட வேண்டிய படம். இந்த மாதிரி ஒரு படத்தை கோலிவுட்டோட டாப் ஹீரோவோட கடைசி படத்தை கூட கிளாஷ் விடுறது நான் தப்புன்னு சொல்றேன். அப்படியே கிளாஷ் விட்டாலும் இந்த மாதிரி சீண்டாம ஒரு ஹெல்தியான கிளாஷா இருந்தா ஓகே. அட்லீஸ்ட் சிவகார்த்திகேயனாவது அவரோட சைட்ல இருந்து நான் இதெல்லாம் எதிர்க்கல, ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அதை பண்றாங்கன்னு இன்டைரக்டாவது எங்கேயாவது ஒரு ஹிண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி வம்பிழுத்துக்கிட்டே இருந்தா அடி விழுவ போறது சிவகார்த்திகேயன் தான். இன்னும் ப்ரமோஷன்ல எவ்வளவு வன்மத்தை கக்க போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.